மேம் நீங்க ஃபோனிக்ஸ் கிளாஸஸ் நடத்துறீங்களா கிட்ஸ்க்கு? அப்படின்னு சொல்லி நெறைய பேரண்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ பிஃபோர் எக்ஸ்ப்ளைனிங் தட், லெட் மீ டெல் யூ வாட் இஸ் ரீடிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரீடிங் ஸ்கில் அதாவது உங்க குழந்தைங்க நல்லா ரீட் பண்ணணும் அப்படின்னா, அவங்க முதல்ல அந்த வேர்ட்ஸ வாசிக்கணும். வாசிச்ச வேர்ட்ஸு அவங்களுக்கு புரியணும். அந்த வேர்ட்ஸால ஆன சென்டென்சஸ அவங்களால புரிஞ்சுக்க முடியணும். எந்த இடத்த பத்தி நம்ம பேசுறோம், அதாவது கான்டெக்ஸ்ட்ன்னு சொல்றோம். எந்த விஷயத்த பத்தி பேசுறோமோ, அந்த விஷயத்தையுடைய பேக்கிரவுண்ட் நாலேட்ஜ் அவங்களுக்கு கொஞ்சமாவது இருந்தா தான், எத பத்தி பேசுறோம்னு அவங்களால புரிஞ்சுக்க முடியும். ஸோ இவ்ளோ விஷயம் இருக்கும்போது, ஃபோனிக்ஸ்ங்கிறது ஒன்லி அந்த லெட்டரோட சவுண்ட டேப் பண்ணா, இப்போ ஒரு லெட்டர் தட்டுனா ஒரு சத்தம் வருது. அந்த சத்தத்த மட்டும் ஐடென்டிஃபை பண்றது தான் ஃபோனிக்ஸ். ஸோ அத மட்டும் வச்சு நான் ரீடிங்க சொல்லிக் குடுக்க முடியுமா? அப்டின்னா, முழுமையா சொல்லிக் குடுக்க முடியாது. அதனால தான் நாங்க லிட்டில் லாடபிள் லேர்னர்ஸ்ல குடுக்குற கோர்சஸ் ரொம்ப யூனிக்கான கோர்சஸ். இதுல நம்ம குழந்தைங்களோட வொக்காபுலரி, ஃப்ளூயன்சி, காம்ப்ரஹென்ஷன், பேசிக் கான்வர்சேஷன், நெறையா ஸ்டோரி ரீடிங், நெறையா ஸ்டோரி டெல்லிங் இதோட சேர்ந்து ஃபானிக்ஸும் ஒரு இன்டெக்ரல் பார்ட்டா நம்ம வந்து சொல்லிக் குடுக்குறோம். அதனால குழந்தைங்க படிச்சு கத்துக்கும் பொழுதே they will have a overall learning of reading. They will become a confident reader. If you wish your child to be a confident reader, கண்டிப்பா இந்த ப்ரோகிராம் பத்தி மேலும் தெரிஞ்சுக்கோங்க.